சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமமானது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உன்னை சந்திக்க உன் இல்லத்திற்கே வந்திருக்கிறான் இந்த முருகன். என் குழந்தையே, நம்பிக்கையோடு இன்று என் வார்த்தைகளை கேட்டால் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் குழந்தையே, அப்பன் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். அதனை நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் பின்பற்றிதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் நீ சிக்கி தவிக்க வேண்டிய நிலை வந்துவிடும். என் பிரியமே, சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடு போன்றது என்று நான் சொன்னதற்கு காரணம் என்ன? என் குழந்தையே, சேமிப்பு என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் எதிர்காலம் என்ற ஒன்றில் பிரச்சனைகள் இல்லாமல் உன்னால் இருக்க முடியும். பணம் என்ற ஒன்றுதான் நம்மை ஆட்டுவிக்கின்றது என்பது எல்லோரும் அறிந்த உண்மையாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது அதனை சேமித்து வைக்க எப்பொழுதுமே நீ உன் மனதை தயாராக வைத்திருக்க வேண்டும். அப்பா, வருவது கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்கின்றது, அதை தாண்டி நான் எங்கிருந்து சேமிப்பது என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, உன் கைகளில் 500 ரூபாய் வருகிறது என்றால் அந்த 500 ரூபாயையும் நான் உன்னை சேமிக்கச் சொல்லவில்லை. அதிலிருந்து குறைந்தது ஒரு 10 ரூபாயாவது நீ சேமித்து விடு என்றுதான் நான் சொல்கின்றேன். அதாவது என் குழந்தையே, சேமிப்பு எவ்வளவு செய்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ செய்கிறாயா என்பதுதான் முக்கியம். நீ சேமிப்பது 1 ரூபாயாக இருந்தாலும் கூட 20 வருடம் கழித்து அதுவும் உனக்கு ஒரு தொகையாகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு அவசரத்திற்கு அந்த நேரத்தில் யாரிடத்திலும் ஓடிச் செல்லாமல் அது உனக்கு மிக பெரிய கை கொடுக்கும். இத்தனை நாளும் இதனை நீ செய்யாமல் இருப்பாயானால் இன்று என் வாக்கினை கேட்கின்ற அடுத்த நொடியிலிருந்து இனிமேலாவது என் பிள்ளை நீ சேமிக்க தொடங்கு. எல்லாமுமே உனக்கான நன்மைகளை சொல்லும் பொழுது நீயும் அதை சரியாக பின்பற்றும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் பல திருப்பங்களை கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டித்தான் நீ வாழுகாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்கிறேன். ஒருபோதும் என் பிள்ளையை நான் எந்த விஷயத்திலும் தயக்கத்தோடு இருக்கச் சொன்னது கிடையாது. நடக்காது என்கின்ற வார்த்தையை உன் அப்பன் என் வாயிலிருந்து வந்தது கிடையாது. அப்படியானால் நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அது உன்னுடைய முயற்சியினால். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வேண்டாம் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் யார் உன்னை உதறி தள்ளிவிட்டு சென்றாலும் நீயாக அவர்களை தேடிச் செல்லாதே. எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இல்லை என்று குறை சொன்னார்களோ அந்த விஷயத்தை நீ வளர்த்துக்கொள். தானாகவே உன்னை தேடி வருவார்கள். எந்த ஒரு அன்புமே எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிட்டது என்றால் அங்கே அன்பிற்கு என்ன வேலை இருக்கின்றது? என் பிள்ளையே, இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வர வேண்டும். உனக்கு நான் இருப்பதை உணர்த்தும் தருணம்
நீ எங்கும் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்து போய்விடாதே. சூழ்ச்சிகள் அதிகம் நடக்கும் பொழுதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இத்தனை நாளும் நம்மை போட்டு பாடாய்படுத்தியவர்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக பேச நினைக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒன்று நம்மிடத்தில் இருந்து அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுத்திட்டாலுமே அதையெல்லாம் உணர்ந்து நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு நீ வந்துவிட வேண்டும். இல்லாது போனால் கிடைக்கின்ற விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் கிடைக்காமல் போவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். எல்லா நிலையிலும் இதையெல்லாம் தாண்டி, எல்லா சூழ்நிலையிலும் இதையெல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் போல நீ மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்து கொண்டே இரு. உன்னுடைய புன்னகை மட்டுமே உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய மிக பெரிய ஆயுதம். அது உன்னிடத்தில் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் அதை நீ பெரியாக கண்டு கொள்ளப் போவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எல்லா விஷயத்திற்கும் நம்முடைய மனது எதை செய்ய வேண்டும் என்று இடம் கொடுக்கிறதோ அதுதான் நமக்கு நடக்கும். உன் மனசாட்சியின்படி நீ நடந்து கொள்ளும் பொழுது அது உனக்கு என்ன சொல்கிறதோ அது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். எந்த நிலையிலும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அடுத்தது என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அதில் உனக்கு நல்லது நடந்தே தீரும். இனி எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்தே தீரும். யார் வந்து என்ன சொன்னாலும், யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை தன் வசமாக்கிடுவாய் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எப்படி தெரியுமா? உன்னை என்னவாக இருக்கிறாய் என்று கேலியும் கிண்டலும் செய்தார்களோ, நீ அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை உறுதி செய்ய போராடு. சட்டென்று அது உனக்கு கிடைத்தே தீரும். கந்தபெருமானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்ட பிறகு வாழ்க்கையில் தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்தே தீரும். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு நான் உயிரூட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நீ நினைத்ததை நீ வென்று காட்ட வேண்டும். இந்த கந்தன் என் முன்னால் நீ நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுவே நீ எனக்கு தருகின்ற மிக பெரிய விஷயம் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் உன்னிடத்தில் அதை கொடு, எனக்கு காணிக்கையாக இதை கொடு என்றெல்லாம் ஒருபொழுதும் கேட்டது கிடையாது. நீயாக மனம் உவந்து எதையாவது தெய்வத்திற்கு கொடுக்கும் பொழுது அதை மறுப்பது கிடையாது. அப்படித்தான் இப்பொழுதும் இந்த பையன் எல்லா விஷயங்களையும் மறந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எதிர்வருகின்ற தீமைகளை பற்றி நீ உன் கவனத்தில் எடுத்து கொண்டாயானால் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் இருக்கின்ற கரடுமுரடான விஷயங்கள் பற்றி மட்டும்தான் உனக்கு நினைவில் இருக்கும். நீ சந்தோஷமாக துள்ளி குதித்து இந்த வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது எதிர்வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஒன்றுமில்லாததாக தவிடுபொடியாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். எல்லாமும் அப்பனின் அருளால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தால் போதும். இந்த நொடி உன்னுடையது. இந்த நொடி
உன் வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை புரிந்து கொண்டு அதை வீணடிக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க தொடங்கு. வெற்றியை உன் வசமாக்கி நான் கொடுக்கின்றேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.